என்ன வேணும் ஆண்டி? பெரியவங்க யாரும் இல்லப்பா. அவங்க வருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என் அக்கா குழந்தை வெளியில அழுதுட்டு இருக்கு, பால் கொடுக்க இடம் கிடைக்குமாப்பா? உள்ள போய் கொடுக்க சொல்லுங்க ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ்பா, நான் போய் கூட்டின்னு வந்துடுறேன். A few moments later. ஏதாவது வேணுங்களா? அக்கா குழந்தைக்கு உள்ள பால் கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுத்த உடனே நாங்க போயிடுறோம். அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, பொறுமையா கொடுத்தே கூட்டு போங்க. சரிக்கா. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம். அதோ வரம்பா. சாரிம்மா, உங்களை கேட்காம பர்மிஷன் கொடுத்துட்டேன். இருக்கிறதுல ரொம்ப பெரிய கஷ்டம் பிறந்த குழந்தை வெளியில கூட்டு வரக்குள்ள அது பால் கொடுக்கறது தான். அதான் நம்ம கடையில ஒரு இடம் வச்சிருக்கேன்ல, யாராவது ஹெல்ப்னு கேட்டா உங்களுக்கு தாராளமா பண்ணலாம். எனக்கு கேட்கணும்னு அவசியமே இல்லை. டெடிபெரி ஏரியெல்லாம் சுத்தமா கலைஞ்சு கிடக்குது, போய் எடுக்கிறீங்களா? கஸ்டமர் வந்தா கூப்பிடுறேன். சரி. ஸ்டாக்கு கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருங்க சார். பேமெண்ட் பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கரெக்டா போட்டுருவோம். ஓகே சார். கௌஷிக்கு, சத்யா ஆண்டி இருந்தாங்கன்னா கொஞ்சம் வர சொல்ல. சரிம்மா. சத்யா ஆண்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், தூங்குறாங்க, எழுப்பாதீங்க. அப்படியா? சரி, எழுப்பல, நீ போ. சரிம்மா. A few moments later. நான் மட்டும் தூங்கிட்டுனே. சாரி மேம், நைட்டு மழையா, வீடுலாம் ஃபுல்லாக தண்ணி பூந்துச்சு, அது முண்டு ஊற்றத்துக்கே பொழுது வெடிஞ்சிச்சா, தூங்கவே இல்லை, அதான் தூங்கிட்டேன் மேம். கௌஷிக்கு ஏற்கனவே வந்து சொன்னா நீங்க தூங்குறீங்கன்ட்டு, உங்களை எழுப்பவே கூடாதுன்னு சொன்னா. எங்களுக்காக எவ்வளவு வேலை செய்றீங்க, அசந்து தூங்குக்குள்ள எப்படி எழுப்புது? அதனாலதான் அப்படியே விட்டுட்டேன். பெரியவங்க போற டைபர் எக்ஸசைஸ் வந்துருச்சா? ஸ்டாக் இல்லைங்களே. அம்மா இன்னைக்கு வந்துடும் சொன்னாங்கப்பா. அம்மா ஒரு நிமிஷம் கூப்பிடுறியா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க. மா, இன்னைக்கு ஸ்டாக் வந்துடும் சொன்னீங்கல்ல, வந்துருச்சா? வந்துருச்சுங்க, ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். 300 ரூபா ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். அவங்க வாங்கிட்டு போன மெட்டீரியல் வரலன்னு சொன்னீங்க, இது எப்படி வந்துச்சு? மெட்டீரியல் எங்க வந்துச்சு? நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். ரீட்டைல வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு லாஸ்ட் தானம்மா. அவங்க ரெகுலர் கஸ்டமர்ப்பா, ரொம்ப வருஷமா நம்ம கடையில் தான் மெட்டீரியல் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேற வர சொல்லிட்டேன், அதனால தான் வாங்கின விலைக்கே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு லாபமே இருக்காது. எல்லா நேரத்துலயுமே லாபத்தை மட்டுமே பார்க்க கூடாதுப்பா. நம்ம நம்பி வராங்கல்ல, அந்த ரெகுலர் கஸ்டமர் நமக்கு முக்கியம். அக்கா, பார்ட் டைம்ல வேலை கிடைக்குமா? பார்ட் டைம் ஜாபா? எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்? காலையில 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் போறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். 10, 11, 12 3 மணி நேரத்துக்கு என்னடா சம்பளம் கொடுக்கறது? நான் ஒண்ணு பண்ணட்டா, காலேஜ் 5 மணிக்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் 4 மணி நேரம் வேலை செய்யறேனே. காலேஜுக்கு போகணும், அப்புறம் வேலைக்கு வரணும். நீ எப்பதான் படிப்ப? நைட்டு போய் படிச்சுப்பேன்க்கா. எப்படியாவது இந்த டிகிரியை முடிச்சிடணும், அப்பா அம்மாவும் நல்லபடியா பாத்துக்கணும், அதனால தான் கேட்டேன். சரிம்மா, நீ நாளைல இருந்து வேலைக்கு வந்துடு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் வரேன். ஆல்ரெடி நம்ம கடையில் நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, இவங்களை வேற ஏம்மா வர சொல்றீங்க? ஒருத்தவங்க ஏழையா பிறந்துட்டா அது அவங்க தப்பு இல்லப்பா, ஆனா ஏழையாவே செத்துட்டாங்கன்னா அது அவங்க தப்பு தானே. இவங்களாம் அதை விட்டு எப்படியாவது வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, அது நம்மளால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்ல, அதனால தான் வர சொன்னேன். ஆண்டி, ஒரு கேக் எடுத்துக்கிறேன். சரிப்பா. என்ன காசு எவ்வளோ? நீ எப்பயுமே வாங்கி வந்த கேக்கு தானே, 15 ரூபா கூட. இதுல 13 ரூபா 50 காசு போட்டிருக்கு. ஆமாப்பா, மறந்தே போச்சு. 10 ரூபா பிஸ்கெட் எல்லாம் 9 ரூபா ஆக்கிட்டாங்க, 15 ரூபா கேக் எல்லாம் 13 ரூபா 50 காசு ஆக்கிட்டாங்க. இப்ப சில்லறை கொடுக்கதான் கஷ்டமா இருக்கு. நீ வேணா 2 கேக்கா வாங்கிக்கிறியா? சில்லறை கொடுக்க ஈஸியா இருக்கும். எங்க அம்மா 18 ரூபா கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்ல, நீங்க 2 கேட்டா வாய்ப்பே இல்ல. சரி, போன் வச்சிருக்கியா? ஜிபே பண்ணிடு. ஆண்டி, நான் சின்ன பையன், எப்படி என்ன நம்பி போன் கொடுப்பாங்க? நீ சொல்றதும் கரெக்டு தான். 1 ரூபாய் உனக்கு சில்லறை கொடுத்துட்றேன், ஆனா அந்த 50 காசு உனக்கு எப்படி சில்லறை கொடுக்குன்னு எனக்கு தெரியல. சரி போ, உனக்கு 50 காசு டிஸ்கவுண்ட். டெய்லி 50 காசு நீங்களே வச்சுக்கோங்க, ஒரு மாசம் கழிச்சு ஒரு கேக் வாங்கி தரேன்.